நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னிராசி மற்றும் கன்னிலக்ன அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இந்த 119 நாட்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றது தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, பொதுவாகவே 7ஆம் வீட்டில் சுக்கிரன் அப்படின்னா அச்சோ அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஆனால் நோ நோ நோ, இந்த தடவை உங்களுக்கு பிரமாதமான அப்லிஃப்ட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்க போகுது. எப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் நினச்சது கரெக்ட். 7ல் சுக்கிரன்னாலே போச்சுடா, இனி ஃபேமிலிக்குள்ளே ரணகலம் தானா அப்படின்னு நினைப்போம். ஆனால் உங்களுக்கு அது இந்த தடவை இல்லை. அப்போ எல்லாரையும் விட சூப்பர் 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 அப்படின்னா இங்கே கன்னிராசிக்கு தானே. அதுதான் ட்ரூ. வை ஏன் இல்லை அப்படின்னா, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று அவங்க பிரமாதமாக வழி நடத்த போகிறாங்க. அப்போது உங்கள் மேலே உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு உறவுகள் மேம்படும். சந்தோஷமாக உங்களை ரொம்பவே புரிஞ்சுக்க போகிறாங்கங்க. அந்த அளவுக்கு ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதில் நிறைய விஷயங்கள், நுணுக்கங்கள் அப்படின்றது இருக்குது. அந்த நுணுக்கத்தில் 7ல் சுக்கிரன் அப்படி இருந்தால் நெகட்டிவ்ன்றது உண்மை, பொதுப்பலன். ஆனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும்போது அவங்களாலேயே நன்மை அப்படின்னா எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் 119 நாட்கள் இருக்கு அப்படின்னாலும் 76 நாட்கள் தான் இது செயல்படும். ஏன்னா இது நேர்கதியில் அப்போதான் இருக்கார். அப்போது வக்ரகதி காலம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எப்போன்றது நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் 43 நாட்கள் அவ்வளவு சரியில்லை. ஏன்னா சுக்கிரன் வக்ரகதியில் இருக்காரு. அதில் ராகுவோட கூட இருக்கிறதுனால ராகுனுடைய டியூட்டி எதை எடுத்தாலுமே மல்டிப்ளை பண்ணிடுவார், அதை பெருக்கிடுவார். பாசிட்டிவாக இருந்தாலும் ரொம்பவே பாசிட்டிவாக பெருகிடும், நெகட்டிவாக இருந்தாலும் ரொம்பவே நெகட்டிவாக பெருகிடும். அதுவும் உங்களுக்கு மே 14 வரைக்கும் தான். மே 31 வரைக்கும் சுக்கிர பயிற்சி இருந்தாலும் மே 14க்கு அப்புறம் அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை. வை அப்படின்னா குரு பெயர்ச்சி ஆயிடுறார். அப்போ குரு பெயர்ச்சி ஆகும்போது அங்க பரிவர்த்தனை இல்லை. அப்போ நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டிய பொன்னான பொக்கிஷமான காலம் இந்த காலம். ஸோ இந்த 76 நாட்களும் உங்களானதே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எந்த கன்னிராசிக்கெல்லாமே ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோ, அது இப்போதான் கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, 30 வருஷமாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் சண்டை சச்சரவு. அதே மாதிரி நீங்கள் கன்னிராசி அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் உங்களோட பேசும்போதே இங்கே ஒரு ஹீட்டை உருவாக்கிடும். அண்ட் நீங்கள் என்ன பேசினாலுமே அங்கே தப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் முக்கியமாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போது அங்கே அன்புன்றது போய் ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கிட்டு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய 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 முற்றுப்புள்ளி, சின்ன முற்றுப்புள்ளி இல்லை, பெரிய முற்றுப்புள்ளி. அந்த முற்றுப்புள்ளி எப்படி ஏற்படும் அப்படின்னா, இப்போ கிரகங்களுடைய அமைப்பில் உட்கார்ந்து நீங்கள் 2 பேரும் பேச வைக்கும். பேசும்போது ஓ இதானா, ஓகேப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, 2 பேரும் ஹஸ்பண்ட் வே உட்காந்து நீங்கள் எடுங்க நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கமாண்டாக இருக்குது. இனிமே அது எடுங்களேம்ப்பா, அது வைங்களேம்மா அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் லெங்க்தியாக பேசுங்க, அன்புன்றதை பேசுங்க. சொல்லும்போது வார்த்தைகளை அன்பின் வடிவத்தில் வெளியே காமிங்க அப்படின்றதெல்லாம் இங்கே கற்றுக் கொடுக்கும்னு சொல்லும்போது எவ்வளவு ரம்யமாக இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த சுக்கிர பயிற்சி. அண்ட் எப்பயுமே பார்ட்னர் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பார்ட்னர்ஷிப் இல்லாத உலகமே இல்லை இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா கஸ்டமருக்கும் அந்த விற்கிறவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க யாருக்கெல்லாம் ஒர்க்கில் ஒரு கம்ஃபர்ட் இல்லை, கூட இருக்கிறவங்களோட அவ்வளோ திருப்திகரமாக இல்லை, ஒரு எது பேசினாலுமே தப்பாகுது, நீங்கள் சொன்னால் அவங்க செய்யவே மாட்டேன்றாங்க, எல்லா வேலையும் நீங்களே தான் இழுத்து
போட்டு நீங்கள் ஜாபில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு விமோச்சன காலம். இப்போ என்னப்பா இவ்வளோ வேலை இருக்குல்ல, வாப்பா ஏன்பா நீ பண்ணவே மாட்டேன்ற, அவங்கள டின்னருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்களுடைய கஷ்டங்கள் எதனால இவ்வளோ இரிட்டேட்டடாக உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அதை கம்ஃபர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் டீம் ஒர்க்கில் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொசிஷனுக்கு கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கணும். அங்கே சுக்கிரனுடைய நிலை என்ன இருக்கு, எங்க ஒரு பிளேஸ் ஆயிருக்காரு அப்படின்றத பார்த்து அது சூப்பரா இருந்ததுன்னா தானாவே சூப்பரா உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் வந்து குரூப்பிங் டுகெதர். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க ரிலேஷன்ஷிப் மேம்படும், உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 76 நாட்கள் 119 நாட்கள்ல. ஸோ அந்த உறவுகள்னால ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நீங்க போட்டுருவீங்க. அந்த ஃபவுண்டேஷன் சந்தோஷமா எது எடுத்தாலுமே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும் ராகு. ஸோ அந்த ராகுவும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, குருனுடைய வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது, அதுவும் 7லிருந்து அப்படின் போது எல்லாரையும் விட உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா நெகட்டிவான பர்சன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக வர்றாங்க. அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நல்லது நடக்கலை அப்படின்னாலும் கெடுதல் நடக்காமல் இருந்தால் போதுண்டாப்பா அப்படின்னு. உங்களுக்கு வந்து அதை விட ஒரு படி மேலே நெகட்டிவ் பண்ணவன் எல்லாம் இப்போ பாசிட்டிவாக வருவான். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை வளரவே விட மாட்டேன்றாங்க உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னா, இப்போ அந்த காம்படிட்டரே வந்து உங்ககிட்ட இதுக்கு என்ன வழி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா, ஆர்டர் சேர்ந்து எடுக்கலாமா அப்படின்னு பேசி சுமூகமா ஃப்ரெண்ட்லியா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன், ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வைப்போம், இப்போ நீ ரொம்ப கம்மியாக கொடுக்கறனால தான் நம்மளால முடியலை, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, என்ன பண்ணால் எல்லாருமே சேர்ந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்ட்னராக உங்களை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு அசோசியேஷனாகவே ஃபார்ம் பண்ணி அதில் பொசிஷனிங் கொடுத்து எல்லாருக்குமே உரிய ப்ராஃபிட் அதை விட கம்மி கிடையாது அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, குருவும் உங்களை பார்க்குறார், சுக்கிரனும் உங்களை பார்க்குறார். அடேங்கப்பா நான் என்ன சொல்றது, சுத்தி 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 யாரெல்லாம் பார்ட்னரோ எதெல்லாம் பார்ட்னரோ, ஏன் ஒரு பால்காரன் உங்க வீட்டுக்கு வரும்போது மட்டும் சிடு சிடுன்னு விழுவான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவனே வந்து உங்களோட ரசிச்சு பேசுவான். அதே மாதிரி உங்களுக்கே என்ன நடக்குதுடா, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்குது, எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசுறாங்களே, காசப் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமான மழையில நீங்க நினையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அதில் பல கிரகங்களும் இந்த காலத்தில் ஃபேவரபிளாக இருக்குது. பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த வக்ரகதி காலகட்டத்தில் மட்டும் டபுள் ட்ரிபிள் காஷனாக இருக்கணும். சரி, அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெகுலராக என்னது பார்க்கறதுனால உங்களுக்கு நான் வந்து மார்ச் மாதம் பேசும்போதும் இந்த சுக்கிர வக்ர பயிற்சியை பற்றி பேசுவேன். அதே மாதிரி மே மாத பலன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் பேசுவேன். அப்போ தொடர்ச்சி மாத பலன் பார்க்கும்போது அந்த இடத்துல என்னென்ன காஷனாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக இப்பயே உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன். நான் அந்த கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லக்கூடிய பீரியட் வந்து உங்கள் பார்ட்னரோட காஷனாக இருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் செக்ஸோட ரொம்ப 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 காஷனாக இருக்கணும். சரி, குருன்னா வந்து வசதி, வாய்ப்பு, நிரந்தரமான ஒரு அழகான ஒரு ஃபவுண்டேஷன். சுக்கிரன்னா ஆசை, லக்ஸுரி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு பெரிய சோஷியல் லிங்க் அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் நடப்போடுறதுனால நல்லவங்க உங்களோட வந்து சேருவாங்க, கெட்டவங்க நல்லவங்களா மாறி உங்களோட உறவு கொண்டாடுவாங்க, கரெக்டான வழி வகுக்கும். அப்போ லக்ஸுரின்ற ஒரு விஷயத்தில் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லக்ஸுரி அப்படின்னா முடியாத ப்ராடக்டை வாங்கிறது மட்டும் லக்ஸுரி கிடையாது. எது நமக்கு கிடைச்சா மனதார சந்தோஷப்படுவீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம். ஸோ இந்த காலகட்டத்தில் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், இப்போ நடக்கிற திசாபுத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 76 நாட்கள்
அப்படின்றது சின்ன நாட்கள் கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நிறைய பாசிட்டிவ் விஷயத்தில் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியட். ஸோ கன்னி ராசியில தான் சுக்கிரன் வந்து நீச்சம். அப்படிப்பட்ட சுக்கிரன் 7ல் வந்து சூப்பரா கலக்க போறாருன்னா அப்லிஃப்ட்மெண்ட். வீடு வாங்குவோமான்னு இருக்கிறவங்களுக்கு மாடி வீடு வாங்க வச்சிடும். இந்த வண்டி ரொம்ப நாளா ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு, இதை மாற்ற முடியுமா, இல்லை ரிப்பேராவது பண்ண முடியுமா, செகண்ட் ஹேண்ட்லையாவது வாங்க முடியுமா அப்படின்னா இப்போதான் வண்டி வாங்கி ஒரு 15 நாள்ல செகண்ட் ஹேண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபர் வந்து உங்களுக்கு கிடைப்பார். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சுக்கிரனுக்கு என்னென்ன வழிபாடுகள் உங்களுக்கு பண்ண தெரியுமோ அது எது வேணாலும் நீங்க பண்ணுங்க. அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கநாதரை நினைச்சு நீங்க ஒரு நெய்விளக்கு போட்டு அண்ட் முடிஞ்சா ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. அதுலேயே சேஞ்சஸ் வந்து பிரம்மாண்டமா வரும். திஸ் பீரியடை வந்து நம்ம நேம் பண்ணணும் அப்படின்னா மேஜிக்கல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னே கொடுக்கலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.